இந்த உலகத்துல பல மர்மங்களும் விடை தெரியாதது இன்னும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரிதான் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷம் இல்லை, அதுக்கு மேலே இன்னும் விடை தெரியாமையும் இன்னும் ஒரு சில பயத்தோடையும் பல மர்மங்கள் நிறைஞ்சிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு இல்லை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இமயமலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லடாக் வந்து போகணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேரோட ஆசையாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இமயமலை பக்கத்தில் ஒரு காந்த சக்தி இருக்கிறதாவும் அதை நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நியூட்ரல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் மேல் நோக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இதை வந்து காந்த சக்தியை பார்க்கல. நிறைய பேர் வந்து இது பேய்கள் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இது கடவுள் வந்து நம்மளை வந்து மேல் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்பிக்கையாக இருக்கு. இரட்டையர்கள் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம ஊர்லேயோ இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கேள்விப்படுவோம் ரெட்டையர்கள் பிறந்திருக்காங்க, 2 பேரும் ஒரே மூஞ்சி ஒரே மூக்கு ஒரே கண்ணுன்னு சொல்லிட்டு கூட இங்கே எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். ரெட்டையர்களை கண்டனா நம்ம வியப்பாக பார்த்துட்டு இருப்போம், என்னடா இப்படிலாம் இருக்குமா. பட் நம்ம இங்கே நம்மளோட இந்தியாவிலையும் நம்மளோட பக்கத்து மாநிலமான கேரளாவில் இதே மாதிரி ஒரு கிராமமே இருக்குன்னு நான் சொன்னால் நம்ப முடியுதா? கோடினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் கிட்டத்தட்ட 250 பேர் ரெட்டையலாக இருக்காங்க. ஏன் இந்த கிராமத்தில் ரெட்டையர்களாக இவ்வளோ பேர் பிறக்கிறாங்க? ஏன் இன்னும் இந்த கிராமத்தில் ரெட்டையர்களாக 250 பேருக்கிட்ட பிறந்திருக்காங்களே, என்ன ரீசன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் ஒரு சில பேரால் கூட விடையை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் வரைக்கும் அது மர்மமாகவே நீடிச்சிட்டு இருக்குது. 2012 ஜோத்பூரில் ஒரு வெடி சத்தம் கேட்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு அணுகுண்டு வெடிச்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தத்தை எடுக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே இருக்க மக்கள்லாம் பயந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சில இராணுவ விமானம் தான் பறந்திருக்கா, இல்லைன்னா இராணுவ ஹெலிகாப்டர் பறந்திருக்கா, இல்லை இராணுவ ஜெட் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் அதான் நடக்கலை. அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இராணுவ ஜெட்டோ விமானமோ எதுவுமே அங்கே வந்து பறக்கலை. இன்னும் வரைக்கும் அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சு, எதனால் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு மர்மம் வந்து இன்னும் வரைக்கும் விலகாத மர்மமாகவே இருந்துட்டு இருக்குது. இலுமினாட்டி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரீசன்ட் டேஸில் அதிகமாக கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படி அசோக சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்ட 9 பேர் வந்து இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இலுமினாட்டியும் இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது. அந்த இலுமினாட்டி ஒவ்வொரு 9 பேருமே ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்களாக இருப்பாங்க. அந்த 9 பேர்களோட வாரிசும் இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு மர்மமான விஷயம் இன்னும் வரைக்கும் விடை தெரியாமையே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் இலுமினாட்டியை நம்புறீங்களா? இலுமினாட்டின்னு ஒன்று இருக்குதா? சில பேர் வந்து சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து கடவுளையே இலுமினாட்டின்னு சொல்கிறதே கடவுளையே எதிர்த்து ஒரு சாத்தான் ஸ்லேவாக தான் இருப்பாங்க. சாத்தானை வழிபடுறவங்க தான் இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இலுமினாட்டினா என்ன? இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவில் இலுமினாட்டியை பற்றி பேசலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு போல மர்மம் தெரிய நமது சிஆர் ஸ்பீச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.